புத்தாண்டு அனைவரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. வாழ்க்கையில துடை தெரிய முடியாத பல துன்பங்கள் இருந்தா கூட இந்த புத்தாண்டு தொடங்கும் போது எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறேன், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த புத்தாண்டு. இந்த புத்தாண்டுல மகர ராசிக்காரர்கள் என்னென்ன பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ எப்போதும் புத்தாண்டு பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளோட சேனலை நீங்க நீண்ட நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொழில், வேலை, உடல்நலம், பொருளாதாரம், இந்த மாதிரி தனித்தனி செக்ஷனா போடுவோம். அது இல்லாம இந்த வீடியோல முதல்ல கிரகநிலை பார்த்துருவோம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்வாட் அனலைசிஸ். அதாவது இந்த கார்பரேட்லாம் சொல்லுவாங்க நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய த்ரெட் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த 2026 உங்களோட ராசிக்கு ஸ்வாட் அனலைசிஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசியா வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் பார்க்க போறோம். ஒரு புதுவிதமான முறையில பார்க்க போறோம்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னால இந்த வருடத்திய கிரகநிலைகள் என்னலாம்? இந்த வருடம் 2 கிரக பயிற்சி நடக்குது. ஒன்னு குரு பயிற்சி, அது வருடத்தோட ஆரம்பத்திலே நடந்துருது. அதாவது 2/6/2026 அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறார். மிக அற்புதமான பயிற்சி, அதை பத்திலாம் பேசுவோம். அடுத்தது ராகு கேது பயிற்சி, அது இந்த வருடத்தோட இறுதியில நடக்குது. 6/12/2026 அன்னைக்கு ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாக போறாங்க. இதுவுமே ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு பயிற்சி தான். சனி பகவானுக்கு பெருசா பயிற்சிகள் இல்லைனாலும் அவரோட நட்சத்திரம் மாறுறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு 18/5/2026 அன்னைக்கு இந்த மாற்றம் நிகழுது. அவர் நட்சத்திர மாற்றம் அடைகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் கிரகநிலை, சிம்பிளா முடிச்சாச்சு. இந்த ஸ்வாட் அனலைசிஸ் சொன்னீங்களே, அது என்ன? இந்த கிரகநிலைகளை வச்சு மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்வாட் அனலைசிஸை கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த வருடத்தோட ஸ்ட்ரென்த் என்ன? முதல் ஸ்ட்ரென்த் என்னன்னா உங்களோட ராசிக்கு குருவோட பார்வை விழுறது. 2026 6வது மாசம், அதாவது மே இறுதியில இருந்தே உங்களுக்கு அந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது கிடைச்சிரும். குருவோட பார்வை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு மிக உச்ச நிலையில உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் இந்த வருடத்திய உங்களோட பெரிய பலம். அது ஆரம்பத்துல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். மெயினா நீண்ட நாள் இழுபறியா இருந்த விஷயங்கள், இப்போ வாழ்க்கையில நீங்க கடந்த 7 வருஷம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. சரியான வேலை இருந்திருக்காது, தொழில சரியான வருமானம் இருந்திருக்காது, குடும்ப உறவுகள்ல சரியான ஒரு பிணக்கம் இல்லாம நிறைய முரண்பாடுகளை நீங்க எதிர்கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் நிறைய நடந்திருக்கும். நிறைய பாடங்களும் கத்திருப்பீங்க கடந்த 7 வருஷம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதான் விஷயம். கடந்த 2025 நடந்த சனி பயிற்சியிலே உங்களோட 7.5 சனி அப்படிங்கிறது முடிஞ்சது. இது இன்னும் பல நழுவி பால்ல விழுந்த மாதிரி இந்த வருடத்துல குரு பயிற்சியும் நடக்கிறதுனால 2026 மிகச்சிறந்த நல்ல பலன்களை நீங்க வருடத்தோட ஆரம்பத்தில இருந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பா மார்ச், ஏப்ரல், மேல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். நீண்ட நாள் திருமணமாகாத நிறைய மகர ராசிக்காரர்கள் எனக்கு தெரியும். காரணம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த 7.5 வருஷம், ஒரு 25-26 வயசுல 7 சனி ஆரம்பிச்சதுன்னா 32 வயசுல தான் விடுது. அது சஃபரிங்க கொடுக்கணும் இல்லையா? அது இந்த திருமண பாதிப்பு, திருமண தாமதத்துல கொடுத்துருது. திருமணமான மகர ராசிக்காரர்களும் பெருசா நிம்மதியா இல்ல. வீட்டுல சண்டை சச்சரவு, பொருளாதார குறைபாட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லாம, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல சிக்கி இருந்தீங்க. அது எல்லாமே இந்த 2026 மிட்ல இருந்து குறைய போகுது. மிட்னா நீங்க ஜூன் ஜூலை எல்லாம் எடுத்துக்க வேண்டாம், ஏப்ரல்ல இருந்தே இது குறைஞ்சிரும். அதுதான் இந்த வருடத்திய மிகப்பெரிய பலம். இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லணும். பலம்ங்கிற அடிப்படையில் 2026 மே மாசமே நமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு உங்களோட ராசியாதிபதி சனி பயிற்சி ஆகிறார். இது ப்ராப்பர் சனி பயிற்சி இல்ல, அதனால குழப்பிக்க வேண்டாம். இது நட்சத்திர பயிற்சி, நட்சத்திரம் மாறுறாரு. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உத்திரட்டாதிங்கிறது சனியோட தன்னோட நட்சத்திரம். என்ன இருந்தாலும் சனி பாபகிரகம் தானே, அவர் ஸ்லோவா தான் தன்னோட பலன்களை கொடுப்பார் அதே நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது. இதே ரேவதி நட்சத்திரங்கிறது புதனோட நட்சத்திரம். புதன் ஆக்சுவலா சனிக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர். அதே மாதிரி ஒரு சுபகிரகம், ஒரு ஸ்மார்ட்டான, ஒரு மாடர்னைஸ்ட் ஒரு பிளானட் அப்படின்னா அது மெர்க்குரி தான், அதாவது புதன் தான். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு 9ஆம் அதிபதியா வர்றதுனால அவரோட நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த மே மாசத்துல இருந்தே விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறும். உங்களுக்கு தேவையான அந்த கிளாரிட்டியை அந்த புதனோட நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருவார். அப்ப இந்த வருடத்தோட ஃபர்ஸ்ட் 3 மந்த் மட்டும்தான் உங்களோட சின்ன ஒரு ஆவரேஜான காலகட்டம். 9 மாதங்கள் கிட்டத்தட்ட ஏப்ரல்ல இருந்தே நான் சொல்லக்கூடிய பீரியட் ஆரம்பிச்சிருது. அதனால இதுதான் மிகப்பெரிய
கூடிய பலம் 2025. ஆக்சுவலா பலம் தான் உங்களுக்கு அதிகம் அந்த வருஷத்துல, பலவீனம் அப்புறம் தடைகள் வந்து ரொம்ப குறைவு தான். அடுத்தது இந்த பலவீனம்ங்கிற செக்ஷன்ல என்ன இருக்கு 2026ல மகரத்தோட பலவீனம் என்ன? ஒரே ஒரு பலவீனம் தான். என்னதான் நமக்கு குருவோட பார்வை 7ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு விழுந்தாலும் இந்த 7ஆம் இடம்ங்கிறது என்ன இருந்தாலும் ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்துல குரு மாட்டிக்கிறார். அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அப்ப அந்த 7ஆம் இடத்து தன்மைகள், குறிப்பா நம்மளோட மனைவி அல்லது கணவன் வழியில நமக்கு ஏதாவது சின்ன சின்ன முரண்பாடுகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னரை குறிக்கக்கூடியது. பார்ட்னர் மத்தியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது வந்து மறையும். அது வந்து இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன பலவீனங்கள் தான். அதனால பெருசா பயப்பட வேண்டாம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடம் இன்னொரு விஷயத்தையும் குறிக்கும். நம்மளோட உடம்புல ஜீரண சக்தியை குறிக்கும். வீட்டுக்கு ஒரு குரு மாதிரியான, ஒரு குருனாலே புரோட்டீன்ங்க, குருனாலே நல்ல பருமன், புரோட்டீன் இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பார். அந்த குரு மாதிரியான ஒரு ப்ராப்பர் சுபகிரகம் வந்து உச்சமடைகிறதுனால இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது மட்டும்தான் உங்களோட இந்த 2025ல உங்களோட பலவீனம். அடுத்தது வாய்ப்புகள் என்னெல்லாம் வரும்? இதுவும் நிறைய சொன்னபடியே 2025 4வது மாசத்துல இருந்தே எக்கச்சக்க வாய்ப்புகள் வரும். குறிப்பா பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலை, நல்ல பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தொழில் அமைப்புகள். குறிப்பா நீங்க ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து பெரிய அளவுக்கு நல்லா போகல, இன்னொரு தொழில் பண்ணா நல்லா இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா நல்லா இருக்கும், நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சினாரியோ உருவாதுன்னு வைங்களேன். இந்த நேரம் எடுக்கிறதுக்கு சரியான நேரம். அதாவது 2026 5வது 6வது மாசத்துல இருந்து. இதுக்கு உங்களோட ஜனகால ஜாதகத்தையும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் 2026 மகர ராசிக்கு கடந்த ஒரு 5-6 வருடங்கள் இல்லாத அளவுக்கு யோகங்களை செய்ய போகுது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஈஸியா நடந்துடும். இதுதான். இவ்வளவு நாள் நீங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு பிரயத்தனம்லாம் பட்டீங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளா நீங்க போய் பாக்குறீங்க, நல்ல பொருத்தம் இருக்குது, நல்ல மனைவி, நல்ல கணவன், இந்த மாதிரி. இந்த இடத்துல நல்ல மனைவி, நல்ல கணவன்கிறது உங்க ஜாதகம் டிசைட் பண்ணும். திருமணம் நடக்குமா அல்லது சுபகாரியம் நடக்குமாங்கிறது இந்த கோச்சாரம் முடிவு பண்ணும். கோச்சார அடிப்படையில் அந்த 7ஆம் இடத்துல குரு வர்றது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. என்னடா இது 7ஆம் இடத்தை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா குருவை தாண்டி எந்த கிரகத்தையுமே வச்சு நம்மளால வருட பலன்கள் சொல்ல முடியாது. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சனியோட பலனும் உங்களுக்கு இயல்பாவே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல தைரியம், வீரியம், முயற்சி, இந்த முயற்சியில நமக்கு வெற்றி, இது எல்லாத்தையுமே கொடுத்துரும். அப்படியே ரேவதி நட்சத்திரத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால ஸ்மார்ட்டான முடிவுகள் எடுப்பீங்க. அந்த வாய்ப்புகளை நீங்க வரவழைச்சுக்குவீங்க. நீண்ட தூர பயணங்களினால நமக்கு யோகம் ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வருடம். இப்போ யூஎஸ்லாம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு பயம் இருக்கு இல்லையா, எப்படா வெளியே அனுப்புவாங்க அப்படிங்கிற அந்த பயம்லாம் எதுவுமே தேவையில்லை. மகரமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கப்படும். எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த குரு வந்ததுக்கு அப்புறமே பாருங்களேன், உலகியல் ரீதியாவே நிறைய அரசியல் நன்மைகள் அப்படிங்கிறது உலக மக்களுக்கு கிடைக்கும். இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து சில இடங்கள்ல வந்து மக்களுக்காக சில நல்ல திட்ட பணிகளை கொண்டு வரும். மக்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதுதான் விஷயம். கடகத்திலையும் சிம்மத்திலையும் குரு வரும்போதே எப்போதுமே மக்கள் நல்லா இருப்பாங்க. வீடு வாசல் எல்லாமே செழிப்பா இருக்கும். வீடு, நாடு, வேளாண்மை எல்லாமே செழிப்பா இருக்கும். அதனாலதான் இந்த கடக குருவும் சிம்ம குருவும் யோகம் ஜாதகத்தில் இருந்தாலே அது யோகம் தான். கோச்சாரத்தில் வரும்போது எல்லா ராசிக்காரர்களும் யோகம் அடைகிறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது இந்த செக்ஷனோட கன்க்ளூஷன். அடுத்தது த்ரெட்ஸ். 2026ல மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் இதெல்லாம் அப்படின்னா, இங்க நான் வந்து உங்களோட தசாபுத்தியை சொல்லுவேன். என்னதான் இந்த 2026 நிறைய பலம் வாய்ந்த ஒரு வருடமா இருந்தாலும், நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமா இருந்தாலும், நம்மளோட ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது மிக உறுதியான, நமக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த கோச்சார பலனால பெருசா நம்மள ஒன்றும் பண்ணிட முடியாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தசைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கும். இந்த தசைகள் நடக்கிறவங்க வெறும் 10% பேர் தான் இருப்பீங்க. அதனால எல்லாரும் பயப்பட வேண்டாம். 90% பேருக்கு இந்த பலன்கள் நிச்சயமாக பொருந்தும். அதன் அடிப்படையில் அந்த 10% தசை நடக்கக்கூடிய தூரதிஷ்டசாலிகள் யாரெல்லாம் அப்படின்னா, பாபர்களோட சேர்க்கை அல்லது பாபர்களோட பார்வை பெற்ற சனி தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, இந்த 3 தசைகளும் நடக்கிறவங்க. அதாவது 100 பேர்ல ஒரு 10 பேருக்கு இந்த காம்பினேஷன் இருக்கும் அப்படிங்கறதா இதுல விஷயம். அதனால எல்லாரும் இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிறைய பேருக்கு நல்ல தசைகள் நடக்கும். அப்ப 2 மடங்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல வசதிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறது மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது மத்தியமமா இருக்கக்கூடிய தசைகள் இதெல்லாம், இதுவும் நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா இதெல்லாம் ரொம்ப மத்தியமமா இருக்கும். ஓரளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே மேட்ச் ஆயிரும். அதுல பாபகிரக சேர்க்கை அல்லது பாபகிரகத்தோட வீட்டுல அமர்ந்த குரு தசை, தேய்பிரை சந்திர தசை, இந்த 2 நடக்கிறவங்க மத்தியமத்துல வருவாங்க. நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. எக்ஸலண்டான 2026 பலன்களை அனுபவிக்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் அப்படின்னா, புதன் தசை, சுபர்களோட பார்வை பெற்ற ராகு தசை, பௌர்ணமி அல்லது வளர்பிறை சந்திர தசை, சுபர்களோட வீட்டுல அல்லது சுபர்களோட பார்வையில் அமர்ந்த குரு தசை, இந்த 4 நடக்கிறவங்க தான் யோகசாலிகள். இவங்க எப்படி ஒரு 40% பேர் இருப்பாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே மிகச்சிறந்த ஒரு
2026 அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில அந்த அவங்க ஆல்ரெடி நல்ல திசையில தான் இருக்கிறாங்க. அது போக அந்த 7.5 சனியும் முடிஞ்சது, பிளஸ் இந்த உச்சகுருவோட தன்மையும் சேர்ந்து அவங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகுது. இதுல சுக்கிரதசை மட்டும் வராது. ஏன் சுக்கிரதசை வராது? அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றான்னு பார்ப்போம். இதுதாங்க விஷயம். அதாவது 2026 பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 4 விஷயங்களை பார்த்தோம். உங்களோட 2026 என்ன பலம் அப்படிங்கிறத பார்த்தோம், பலவீனம் அப்படிங்கிறத பார்த்தோம், என்னென்ன வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம், யாருக்கெல்லாம் தடைகள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒரு வித்தியாசமான முறையில் இந்த 26ஓட புத்தாண்டு பலன்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரும் மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உதவிகரமாக இருக்கும். என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். Thank you.